இந்தியாவிடம் அணு ஆயுதம் இல்லை என்ற தைரியத்தில் 1990 வரையும் பல உலக நாடுகள் இந்தியாவை அழித்து விடுவோம் என்று பயமுறுத்திக் கொண்டிருந்தன. 1974ஆம் ஆண்டு அணு ஆயுதம் சோதனை நடந்தது என்று நீங்கள் கூறலாம். இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அந்த அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடிந்தாலும் அது மற்ற நாடுகளுக்கு சென்று தாக்கும் அளவிற்கு வடிவமைக்கப்படவில்லை. இதனால் அணு ஆயுத நாடுகள் பட்டியலிலும் இந்தியா சேர்க்கப்படவில்லை. அப்பொழுது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயாவிடம், நம்மை மிரட்டும் நாடுகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும், இதற்காக ஏதாவது ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து கொடுத்து விடுங்கள் கலாம் என்று வாஜ்பாய் கூறுகிறார். அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். இறுதியாக 1998 ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு அணு ஆயுத சோதனை நடைபெறுகிறது. அந்த அணு ஆயுதம் வெடித்த வேகத்தில் சைனா பாகிஸ்தான் வரையிலும் அதிர்வுகள் போய் சேர்கிறது. பக்கத்தில் இருக்கும் நாடுகள் எல்லாம் இந்தியாவில் ஏதாவது நிழலடுக்கம் ஏற்பட்டதா என்று கேட்டார்கள். அடுத்த நாள் பிரதமர் வாஜ்பாய் கூறுகிறார்,